வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYED மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, ரவி தேஜா, பிரியா பவானி சங்கர், பேபி நட்சத்திரா இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் தெலுங்கு மூவியாக தமிழில் இருமுடி கட்டுன்ற பேரில் ரிலீஸ் ஆகிருக்கிற மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இருமுடி இப்போ தமிழில் வந்து இது இருமுடி கட்டுன்னு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் ரவி தேஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு ரெண்டு ஏக்கர் நல்லா வச்சுட்டு அதில் வாழை மரம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிருக்காப்புல. இவருக்கு ஒரு மகளும் இருக்குது. அந்த பொண்ணு இவருக்கு மேலே அன்பு கடந்த ஒரு பாசம் ரெண்டு பேர் மேலே தந்தைக்கும் பொண்ணுக்கு இருக்கிற பாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. என்னன்னா வந்து அதாவது இவர் பொண்ணை தவிர மற்ற எந்த பொண்ணையும் யார் ஏதாவது சீண்டிட்டாங்கன்னா போட்டு அடி எடுத்து இப்போ கட்டி துவம்சம் பண்ணிட்டு பார்ப்பல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவி தேஜா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து சின்ன சின்ன குழந்தைங்களோட குழந்தைங்களோட டெட் பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிடச்சிட்ருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. என்னடா இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுக்கப்புறம் ரவி தேஜா என்னெல்லாம் பண்ணார், இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன இதெல்லாம் தான் இந்த படத்தோட மற்ற கதை. இந்த படத்தில் ரவி தேஜாவுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேக் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இடுபடி கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் விரதம் இருந்து போகிறவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், எமோஷனல் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் அவர் கண்ணில் காட்டுற அந்த தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாசமாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார் ரவி தேஜா. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சாய்குமார் அவர் கொடுத்த ரோலை அவர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். குறிப்பாக அவர் வர அந்த சீக்வன்ஸ் சின்ன சின்ன போர்ஷன்ஸாக இருந்தாலுமே கூட அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக கேரி அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த பேபி நட்சத்திரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் எ டாட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ரவி தேஜாவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் மிகப்பெரிய அளவில் எமோஷனல் கனெக்ட் நமக்கு வந்ததுக்கான காரணம் பேபி நட்சத்திரா அண்ட் ரவி தேஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஜிவி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டு ரொம்ப மெலோடி நம்பர், அது ரொம்ப மனசு உருகி ஐயப்பனை பார்த்து பாடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு ஒரு குத்துப்பாட்டு மாதிரி பாடுறப்பல ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இதுக்கு வரப்போகிற காலங்களில் ஐயப்ப பக்தர்கள் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டு ஒளிகொண்டதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை தவிர்த்து இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பிரியா பவானி சங்கர். அவங்க கொடுத்த ரோலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து ரமேஷ் பார்கவ் ஆகட்டும், ஸ்வாஸ்திகா ஆகட்டும், அஜய் கோஷ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு கட்டத்தில் வந்து இதை பாரியா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட யாரும் சண்டைக்கு வராதிங்க, நான் 40 நாள் விரதம் இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் அவனை என்கிட்ட வந்தீங்கன்னா அடிச்சு பங்கம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவா போல. அந்நேரத்துக்கு எல்லாரும் வந்து அண்ணே என்ன ஞாபகம் இருக்கா அண்ணே அப்படின்ற மாதிரி வந்து ரேடியோவில் வந்து கேட்பாங்க. அப்போ நீ யார் அப்படின்னும் போது, நீ அன்னைக்கு என்னை போட்டு தாக்குனீங்களே அதான் தான் சொல்லும்போது எனக்கு அதனுடைய நேரம் அந்த ஏழுமலை படத்தில் ஒரு சீன் வரும்ல, வடிவேல் காமெடி, அந்த மாதிரி ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்தது. இதை தவிர்த்து இந்த படத்தில் அந்த இன்டர்வெல் போர்ஷன் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸை முடித்த விதமாகட்டும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் கனெக்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் பெரிய அளவில் கொடுத்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரவி தேஜாக்கு இது ஒரு மிகஸ்ட் கம்பேக் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்தை நான் 5க்கு 4.3 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையில் இது ரொம்ப சூப்பரான ஒரு படம். தெலுங்குலேருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்க போகுதுன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.